ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு குயிக்கான ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன் தரப்போகிறேன். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இதோட ப்ரோமோஸ் அதெல்லாம் வந்து நானே பார்த்ததில்ல. பட் ஒரு நாள் வந்து அப்படியே நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரிடா வித்தியாசமாக ஸ்டோரி இருக்குதே, 96 லைனில் போகிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் பார்த்த மூவி தான் ஜெய் அண்ட் ஐஸ்வர்யா நடித்த தீரா காதல் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் லவர்ஸ், பட் சுச்சுவேஷன்னால பிரிஞ்சிடுறாங்க. அண்ட் தே போத் மூவ் ஆன் வித் தியர் லைஃப்ஸ். அண்ட் ஐஸ்வர்யாவோட லைஃப் வந்து இஸ் நாட் இன் அ குட் ஸ்டேட். அதுவே வந்து நம்ம ஜெயோட லைஃப் வந்து சூப்பராக இருக்குது. ஹீ இஸ் மேரிட் டு ஷிவாடா அண்ட் ஹீஸ் காட் அ சைல்டு. ஆனால் ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்யூசிவான பர்சன். ஸோ லைஃப்பில் திரும்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸ் ட்ராவலில் இருக்கும்போது மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் இன்ஃபேக்சுவேட்டட் ஆகுறாங்க. ஸோ வந்து இவங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் மறந்துட்டு ஓரளவுக்கு எங்கேஜ் ஆகுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவோட லைஃப் வந்து சரியில்லாததுனால இவங்க இதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுறாங்க. ஆனால் ஜெய் வந்து அவரை புல் பேக் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியுது அவர் பண்ணுறது தப்பு அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் குட் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த ஒரு சின்ன டைமில் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப எங்கேஜ் ஆனதுனால ஐஸ்வர்யா வந்து ரொம்ப இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகி அவரை வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உன் லைஃப்பை விட்டுட்டு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஹவெவர் வாட் ஜெய் டேக்ஸ் அ ஸ்டாண்ட், அதுதான் வந்து இந்த மூவி. ஓகே, ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. ஜெய் அண்ட் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப வாவ் அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் இந்த மூவி. ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவும் கிடையாது. இட்ஸ் அ குட் மூவி. அண்ட் எனக்கு வந்து இதில் அந்த லாஸ்ட் சீனில் ஜெய் டெலிவர் பண்ணியிருந்த டைலாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமாக லைஃபோட உண்மையை அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன மூவி பார்க்கலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா, பை பை.